ஹலோ ஆல் வெல்கம் டு மை சேனல். இந்த சேனலில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ப்ராக்டிஸ் நோட்டை தான் வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் கழித்து ஒரு லாங் வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் போடுறேன். ஸோ கண்டினியூஸாக பாருங்கள். லாஸ்ட் டைம் நான் போட்ட ப்ராக்டிஸ் புக் வீடியோ வந்து நல்லா கொஞ்சம் ரீச் ஆச்சு. அதை தொடர்ந்து இந்த வீடியோவில் நம்ம இன்னொரு A3 சைஸ் வந்து ப்ராக்டிஸ் புக் வந்து பார்க்க போகிறோம். இதில் நீங்கள் உங்களுக்கு என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் இருக்கோ நீங்கள் அதெல்லாம் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுதான் வந்து என்னோட ஒர்க் புக் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இது ஃபுல்லுமே மெஹந்தி பண்ணியிருக்கேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 6 புக்கையும் நம்மளால் ஒரே வீடியோவில் வந்து பார்க்க முடியாது. ஸோ நான் இது வந்து பார்ட் 1 கன்வெர்ட் பண்ணுறேன். பார்ட் 2 வந்து நான் கண்டினியூஸாக எடுத்து நான் போடுறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு மேபி ஒரு ஐடியா கிடைக்கலாம். அண்ட் வேறு ஏதாவது அதுதான் நான் சொன்ன மாதிரி கொஷின்ஸ் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். ஓகே, ஸோ ஓப்பன் பண்ணலாம். ஓகே, இங்கே கீழே வச்சுட்டு ஓப்பன் பண்ணுறேன். 6 ஒர்க் புக் இருக்குது. இதை தான் நம்ம ஒன்று ஒன்றா வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு 2 புக்காக நம்ம வந்து பார்த்துருவோம். இதில் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் வந்து எப்படி எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் இதில் கற்றுக்க வேண்டியது எக்கச்சக்கமாக இருக்குது. ஒரு ஒரு டெஸ்டினியே கிடையாது, ஒரு எல்லையே கிடையாது இதுக்கு. ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு புக்கு நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு புக் வந்து ஃபஸ்ட்டு எப்போவுமே பேசிக்காக தான் போவோம் இல்லையா? ஸோ பேசிக்காக போகும்போது ஒரு கிளாஸ் போனீங்கன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி அங்கே ரெக்கார்ட் நோட் எப்படி போடுவீங்களோ அதே மாதிரி தான் நம்ம இங்கே போடுவோம். ஸோ அதுதான் இது. ஸோ உங்களுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்ததுமே லைன்ஸு, அதுக்கப்புறம் செக்ஸ் அண்ட் கிரிட்ஸு, டாட்ஸு இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பேசிக். எப்போவுமே எடுத்ததுமே நம்ம வந்து பேராகிராஃப் எழுத மாட்டோம் இல்லையா? பிறந்ததுமே நம்ம எதுவுமே எல்லாமே கற்றுக்கிறது கிடையாது. அதே மாதிரி மெஹந்தி நல்லா போட தெரியும்னாலும் எப்படி சொல்கிறது, இப்போ மார்க்கெட் கோன்லாம் வாங்கி நான் வந்து பிரைடெல்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன் அப்படின்னாலுமே நம்ம இந்த பேசிக்கில் இருந்து தான் ஒரு ஷீட்டாக கன்வெர்ட் பண்ணும்போது இந்த மாதிரி தான் கொண்டு போகணும். இந்த மாதிரி நான் பின்னாடி ரெஃபரன்ஸ்க்காக யூஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கும் அது கண்டிப்பாக யூஸ் ஆகும். இது செகண்ட் பேஜ் ரவுண்ட். அதுக்கப்புறம் கிரிட்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ்ன்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்கேன். எல்லாமே ரொம்ப பேசிக்கானது தான் வந்து இருக்கும். இது வந்து தேர்ட் பேஜ் ஐ திங்க். ஓகே, ஸோ இப்படி தான் இருக்குது தேர்ட் பேஜ். ஸோ இந்த பேஜ் பார்த்திங்கன்னா மினிமல் கிரிட் அப்படின்னு கொடுத்துருப்பேன். இதுவுமே வந்து அந்த மாதிரி ரொம்ப திக்காக போடாமல் ரொம்ப தின்னாகவும் போடாமல் ஓரளவுக்கு மினிமமாக வந்து போட்டிருக்கிறது தான் வந்து இது வந்து மினிமம் கிரிட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 போட்டிருக்கோம். அண்ட் இதெல்லாம் வந்து பார்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். இது மேக்ஸிமம் போடுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் இது சம்மந்தமே இல்லாமல் நான் இந்த பேஜில் போட்டுட்டேன், அதுக்கு ரொம்ப சாரி ஆக்சுவலி. அண்ட் இதெல்லாம் வந்து யூனிக் மண்டாலாஸ்ன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் இன்ட்ரிகேட்டாக ரொம்ப ஃபிகர் ஒர்க்ஸ் இன்க்ளூட் பண்ணி அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது யூனிக் மண்டாலாஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமுமே நான் வந்து ஆன்லைனில் இருந்து எடுத்து தான் நான் வந்து இது பண்ணியிருக்கேன். அடுத்தது மீடியம் கிரிட்ஸ். இது எல்லாமே கொஞ்சம் மீடியமான ஒரு கிரிட்ஸ். அது அந்த மினிமலை விட கொஞ்சம் பெருசாக இருக்கிறது மீடியம் கிரிட்ஸ். ஓகே, இதெல்லாமுமே கொஞ்சம் 3Dயாக இருக்கும். இது எல்லாமுமே கொஞ்சம் அட்வான்ஸ் கிரிட்ஸ். இதோட நேம் வந்து 3D அண்ட் ஹெவி பார்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இதுக்குமே வந்து ரொம்ப ஹெவியான ஒரு ஒர்க் தான் வந்து கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னாலே தெரியும். எல்லாமுமே ஃபெவிகாலும் போட்டுட்டு அதுக்கப்புறம் டேப்பும் போட்டு சீல் பண்ணியிருக்கேன். அதனால தான் இது ரொம்ப லைஃப் வருது. அண்ட் இது வந்து ஃப்ளவர்ஸ். எப்படின்னா ஹைபிஸ்கஸ், லோட்டஸ், அதுக்கப்புறம் ரோஸ்லேயே கொஞ்சம் ஒரு 2 டைப் வந்து போட்டிருக்கோம். லோட்டஸில் ஒரு 3-4 டைப் வந்து இருக்கும். கல்ஃப் லோட்டஸ் தனியாக இருக்குது, அது நான் வேறு இதில் காமிக்கிறேன். அண்ட் ஃபுல் லோட்டஸ் இது கொஞ்சம் ஹெவி கிராண்டான ஒரு லோட்டஸ். இதெல்லாம் வந்து ஸ்டார்ட் அப்க்கு யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி பிரித்து வச்சுருக்கேன். அண்ட் இதுக்கப்புறம் நான் வந்து இந்த நோட்டை வந்து நான் கண்டினியூ பண்ணலை. ஒரு 4-5 பேஜ் தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு நோட் வந்து இந்த 5 பேஜஸோடு முடியுது. ஒரு 6-7 பேஜஸ் நினைக்கிறேன், அதோட முடியுது. ஏன் இதுக்கு வந்து நான் அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணேன்னா எனக்கு இதுக்கே நிறைய டைம் வந்து ஸ்பெண்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் வந்து அடுத்தடுத்து நான் முடிக்கலை. ஆனால் நான் முடிக்காமே நான் வந்து இதுக்கு முன்னாடியே ஒரு நோட் வந்து நான் பண்ணிட்டேன். ஏன்னா தப்பு பண்ணி தான் கற்றுப்போம் இல்லையா? ஸோ அந்த நோட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் நான் இந்த நோட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஏன் இதை நான் ஃபஸ்ட்டு காமிக்கிறேன் அப்படின்னா, ஸோ நான் பண்ண தப்பை வந்து நீங்கள் பண்ணக்கூடாது இல்லையா? அதனால் ப்ராப்பராக வந்து இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம அடுத்த நோட் எடுத்து பார்ப்போம். ஓகே, இப்போ ஃபஸ்ட் நோட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. செகண்ட் நோட் வந்து
கொஞ்சம் பழைய நோட் இது. ஸோ இதுவுமே வந்து கிரிட்டு தான். இது பார்த்தீங்கனாலே தெரியும் ஏன் பழைய நோட் சொன்னேன்னு சொல்லிட்டு. ரொம்ப மழையிலலாம் இதுவாகி அந்த மாதிரி, அப்புறம் பசங்க தண்ணி ஊற்றி இதெல்லாம் வந்து விசிட்டிங் கார்டு வச்சு மார்க் பண்ணி நம்மளே போட்டது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பழைய நோட்டு. இதெல்லாம் வந்து ஃபில்லிங்ஸ், கொஞ்சம் பேசிக்கான ஃபில்லிங்ஸ் இதெல்லாம். ஸோ இதோட நான் வந்து நிப்பாட்டாமல் இன்னொரு நோட்டில் நான் வந்து ஃபில்லிங்ஸ் பண்ணியிருப்பேன். நான் அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறது எல்லாமே புரியும். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் மண்டாலாஸ் பார்த்தீங்கனாலே தெரியும். இது வந்து லோட்டஸ் உள்ளே போட்டிருக்கோம். அண்ட் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சும்மா எப்படி சொல்கிறது, பாக்ஸ் ஷேப்பில் போட்டுட்டு ஒரு கோலம் மாதிரி போட்டு பண்ணியிருக்கேன். அண்ட் ஒரு 3 ஃப்ளவர் கொடுத்துட்டு அதிலேருந்து இது கொண்டு வர மாதிரி, ஹம்ஸ் கொண்டு வர மாதிரி, ஸ்பைரல் கொண்டு வர மாதிரி கொண்டு வந்திருக்கோம். அண்ட் மோரோவர் எல்லாமுமே இதுவாக தான் இருக்கும், சர்க்கிள் ஷேப் தான் இருக்கும். அண்ட் இதெல்லாம் வந்து ஸ்ட்ரோக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, லைக் அரபிக்கில் வந்து யூஸ் பண்ணுறது. இதெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு கல்யாண ஆல்பம் எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. இது வந்து பீகாக். நிறைய டைப் ஆஃப் ஃபெதர்ஸ் வந்து இருக்குது. அதில் கொஞ்சம் சூஸ் பண்ணி செலக்டிவாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்கேன். ஸோ இதுக்குள்ளே வந்து நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ் கொடுத்துருக்கோம். இதுக்குள்ளேயும் லீஃப் கொடுத்து அதுக்கப்புறம் ஃபில்லிங்ஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் இவங்களுக்குள்ளேயும் ஃபில்லிங்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இங்கே வந்து லைட்டாக பார்டர் ஷேப் கொண்டு வந்துட்டு அதுக்குள்ளே வந்து ஃபில்லிங்ஸ் கொடுத்துருக்கோம். இது ஃபெதர், இது ஆஸ் யூஷுவல் தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. அண்ட் இவங்களோடது வந்து இது வந்து லைக் எப்படி சொல்கிறது, எதையும் பார்க்காம நானாக வந்து போட்ட ஃபிகர்ஸு. ஸோ நம்மளால் முடியுமா அப்படின்னு யோசித்து நானாக முயற்சி பண்ணது இது. ஸோ கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும், ஏன்னா அப்போ ஸ்டார்டிங்கில் பண்ணது. இதுவுமே வந்து ஸ்டார்டிங்கில் பண்ண எலிஃபெண்ட்ஸு தான். ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி எலிஃபெண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஆமாம், எப்போது ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன்னு தெரியுதா? ஆமாம், ஜூலை 11, 2023 பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல்லுமே ப்ராக்டிஸ் தான் வந்து நடக்கும். எப்போவுமே ப்ராக்டிஸ் தான். ஸோ ஒரு அத்லெட் தான் ப்ராக்டிஸ் பண்ணணும், ஒரு எக்ஸாம் எழுதுகிறவங்க தான் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. இதுவுமே ஒரு 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 தொழிலாக நினச்சி நம்ம ப்ரோக்ரஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இது வந்து அரபிக் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தேன். எனக்கு எப்போவுமே ட்ரெடிஷ்னல் டிசைன் வந்து ஈஸியாக வந்துடும், பட் அரபிக் அவ்வளோ சீக்கிரம் வராது எனக்கு. அது ஏன்னு தெரியல. ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக பரவாயில்ல. அப்போது ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஓகே, இதுவுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் பார்க்காம போட்டது தான். ஸோ இவர் ரொம்ப இவர் மாதிரி இருப்பார், பானிபூரி அண்ணா மாதிரி இருப்பார் இவர் பார்க்க. ஓகே, இப்போ அடுத்தது வந்து ஸ்டார்ட் அப் டிசைன் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ரொம்ப பேசிக்கான ஸ்டார்ட் அப் தான், லைக் பிகினர்ஸ் எல்லாம் போடுற மாதிரி தான் இருக்கும் ஸ்டார்ட் அப்புங்கிறது வந்து. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அட்வான்ஸாலாம் நான் போட மாட்டேன். இப்போ இருந்த அளவுக்கு அப்போ எனக்கு அவ்வளோ கைடன்ஸ் வந்து இல்லை. இப்போவுமே கைடன்ஸ் இல்லை. இதெல்லாம் வந்து சும்மா சமைக்கும் போது வந்து போட்டு பார்க்குறது அந்த மாதிரி. எப்போவுமே நான் வந்து பேசிக் வந்து விடவே மாட்டேன். பேசிக் வந்து நான் ப்ராக்டிஸ் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஒரு லைனாக இருக்கட்டும், ஹம்ஸாக இருக்கட்டும், திக் லைன், லீஃப், கிரிட்டு, செக்ஸு, அது பர்ஃபெக்டாக வர வரைக்கும் அதை விடவே கூடாது. ஸோ அந்த மாதிரி பண்ணுறது தான் இது. அண்ட் அடுத்தது இந்த மாதிரி ஒரு ஹேண்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தேன். அண்டு கிருஷ்ணா ராதா வந்து ஒரு கேலண்டரில் பார்த்து வரைஞ்சி பார்த்தேன். ஆனால் அது எனக்கு கரெக்டாக வரல. ஸோ அதனால் அதை அப்படியே விட்டாச்சு. அண்ட் ஆமாம், இந்த நோட்டும் இந்த பேப்பரோட முடியுது. ஸோ எஸ், 2 நோட் வந்து பார்த்துருப்பீங்க. இன்னும் மிச்சம் இருக்க 4 நோட் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். அண்ட் மறக்காமல் ஜிகே மெஹந்தி ஆர்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி மெஹந்தி பிடிக்கிற உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாராவது பிகினராக இருக்காங்க, இல்லை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, பட்டிங் ஆர்டிஸ்ட்டாக இருக்காங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ஜிகே மெஹந்தி ஆர்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.